தலையில கணம் இல்லைன்னா வழியில பயம் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, வழியில கணம் இல்லைன்னா அது மாதிரி தலையில கணம் இருந்தா ரொம்ப தூரம் போக முடியாது, வெயிட்டா இருக்கும். எங்கேயாவது இறக்கி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட தூரம் அதிகமாயிடும். வழிப்பயணத்துல நீங்க கணம் இல்லாம போய்கிட்டே இருக்கணும். தலை கணம் இருக்கக்கூடாது, அதுதான் ஆணவம். அது நம்மள அறியாமலே நம்மகிட்ட இருக்கும். நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, நமக்குன்னு ஒரு உலகம் இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. இப்படி ஒரு ஆணவம் எல்லார் மனதிலும் இருக்கிறது. தான் இந்த மூவளத்திலேயே முதல் மனம் பெருசா இருக்கும், நீளமா இருக்கும். எல்லாத்தையும் விட நீளமா மனுஷனுக்கு அதுதான் இருக்கு, பெருசா இருக்கிறது ஆணவம் தான். ரெண்டாவது கண்மம். புரியாத வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது, சொற்பொழிவுல புரியுற மாதிரி பேசணும். இந்த கண்மம் அப்படிங்கிறது என்னன்னா ஆசை. எத்தனை ஆசை இருக்கு மனுஷனுக்கு. நீங்க எழுதுங்களேன், ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு A4 சைஸ் பேப்பர் எடுத்து உங்களுக்கு இருக்க ஆசையெல்லாம் எழுதுங்களேன். ஒரு அடிஷனல் ஷீட் வேண்டே இருக்கும், அப்புறம் இன்னொரு அடிஷனல் ஷீட் வேண்டே இருக்கும். ஒரு 10 அடிஷனல் ஷீட்டாவது வாங்கிடுவோம், கை வலிச்சாதான் விடுவோம். அவ்வளவு ஆசை இருக்கலாம் மனுஷனுக்கு. இந்த மாங்காய் பார்டர் போட்டு பட்ரோஸ் கலர் சேலை, கிளிப்பச்சை கலர் பார்டர்ல ஒரு பட்டு சேலை வாங்கணும் ஆசை தான். அந்த எதிர்த்தாப்புல அந்த அண்ணாச்சி அங்க ஒரு வீடு கட்டியிருக்கா, சூப்பரா இருக்கா, உண்மையா இருக்கு. அது மாதிரி நம்ம ஒரு வீடு கட்டணும். அதை விட 2 இன்ச்சு கூட உயரமா ஒரு வீடு கட்டணும். ஆசைதான். வாழ்க்கையில எல்லாமே ஆசைதான். நான் நல்லா பேசணும்னு உங்களுக்கு ஆசை, நம்ம நல்லா பேசணும்னு எனக்கு ஆசைங்கிறது முதற்கொண்டு எல்லாமே ஆசைப்படும். நிறைய ஆசைகள் இருக்கு. பேராசையா இருக்கலாம், சின்ன ஆசையா இருக்கலாம், ஆனா எல்லாமே ஆசை. சாமி கிட்ட போனோடனே சாமிகிட்ட இருந்து திருநீர் வாங்கும் போது நமக்கு அவர் ஒரு பூ தந்துடணும், ஆசை. அப்படி தந்துட்டா அவ்வளோ சந்தோஷம் நமக்கு. நிறைய ஆசைகள் இருக்கு, இதுதான் கண்மம். இந்த ஆசை காரணமா நம்ம ஒண்ணு செய்வோம் தெரியுமா, அது வினை. அந்த வினை காரணமா நம்ம ஒண்ணு வரும் தெரியுமா, அது பயன், வினை பயன். கண்மம் காரணமா வினை பயனை அனுபவிக்க வேண்டியதுதான் நம்ம இந்த பிறவியே எடுக்கணும். 3வது இந்த குட்டியோன்னு ஒன்று வருது, எதுக்குமே பயன்படாது இருப்பாங்க. ஆனா சாமி குடையில முன்னாடி அவங்க தான் இருப்பாங்க. 3வது இருக்கிறது, இந்த 3 மடங்கள்ல 3வது, விரல்கள்ல 5வது இருக்கிறது மாயை அப்படின்னு சொல்றாங்க. மாயையா நம்புறோம் பார்த்தீங்களா, நமக்கு எதெல்லாம் இந்த உலகத்துல அழிஞ்சு போயிருமோ அதெல்லாம் நம்புறோமே. என்ன அழகா இருக்கு பாருங்க இந்த பொண்ணு.